ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். காலையிலே மேடம் ஃபோன் பண்ணி போய் 2 சிக்கன் வாங்கினோம் அப்படின்ட்டாங்க. முன்னாடி இருக்காடி சிக்கன் வாங்க தான் போயின்னு இருக்கேன். அது இல்லாமல் நைட்டு படுத்தது விடியகால ஒரு 4 மணி தான் படுத்தேன். என்னடா 4 மணி வரைக்கும் வேலை செஞ்சுன்னு இருந்தியா அப்படின்னு கேட்டால் வேலை செஞ்சுன்னு இல்லை. இந்த விடுதலை படம் எப்படி இருக்குது, அந்த விடுதலை பார்ட் 2 படம் எப்படி இருக்குன்னு டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் படுத்தேன். ஏன்னா ரிவ்யூலாம் வந்து கொஞ்சம் இந்த சமூக அக்கறை, அந்த அரசியல் கருத்து அப்படி இப்படின்னு எல்லாம் ரிவ்யூ பண்ணி இறக்கி பார்த்தோன்னே கொஞ்சம் அப்செட் ஆகிடும். கடைசியாக அந்த விஜய் சேதுபதி சாவர சீனெல்லாம் அழுதுட்டேன். அதுவும் அந்த எப்படி சொல்கிறது, அது ஒரு எமோஷ்னலான சீன். அந்த விஜய் சேதுபதி சாவறது, கடைசியில் சூரிய ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறது. படத்தில் 2 விஷயம் தான். ஒன்று எப்படி இவங்க அடி வாங்குறாங்க, இன்னொன்று எப்படி திருப்பி அடிக்கிறாங்க. இது 2 தான் படம் ஃபுல்லும். அதில் சில அரசியல் கருத்துக்கள், சில இல்லை பல அரசியல் கருத்துக்கள் அப்படி எக்ஸட்ரா அப்படி மைண்டும் ஒரு விதமாக அப்செட் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப கொடூரமான சீனு. சில சீனெல்லாம் அப்படியே மொட்டையாக கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியவே இல்லை. அந்த விஷயம் என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்லை. ஒருவேளை நான் டவுன்லோட் பண்ணி பார்க்கவே இப்படி ஆச்சா என்னான்னு ஒன்றும் புரியல. படம் எனக்கு என்னை பொறுத்தவரையும் நல்லா இருக்குது, அவ்வளோதான். நல்லா தரமாக இருக்குது. நம்ம போய் சிக்கன் வாங்கி போய் தருவோம். ரேஷன் கடைக்கு வாங்க பொருள் வாங்க கரெக்டாக இன்னொரு 1/4 மணி நேரத்தில் மூடுறாங்க. அதுக்குள்ளே வேகமாக போய் சிக்கன் வாங்கி போய் கொடுத்துட்டு வேகமாக எடுத்து சவுண்டில் கேட்குறதே தெரியல. காற்று வர பதம் பண்ணி நம்ம பொருள் தான் எடுத்துருக்குறாங்க. நான் மட்டும் தான் இருக்கிறேன் பொருள் வாங்குற இடத்துல. பொருளை தூளை வச்சாச்சு. உடம்பே அப்படி அரிக்குது இந்த இடம்லாம். அந்த கோணி மூட்டை தூக்குனது என்ன பண்ணுறது, மூச்சு வர லைட்டாக வாங்குது. வயசாகுது இல்லை, வயசாகுதுன்னு இல்லாமல் வெளிநாட்டுக்கு வந்தாலே சில நோயெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அப்படி சும்மாவே ஏசியில் உக்காந்துக்கிறல்ல, நல்லா வெயிலில் பாடுபட்டு வேர்வை செஞ்சுனா தான் உடம்பு. ஏசி காற்றுல உக்காந்துன்னு விதமாக சாப்பிட்றதுலாம் உடம்பு கிடையாது. அதெல்லாம் சும்மா காற்று ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே மூச்சு வாங்கிடும். நான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் காட்டியிருப்பேன். ஓனர் ஈரான்லேருந்து வாங்கின அந்த ஸ்வீட்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு. அதில் சில ஸ்வீட்டும் இந்த ஊர் குலோப் ஜாமுன்னு வந்திருக்கு. காட்டுறேன் இருங்க. இது வேறு லெவல் இதுவில் இருக்கும், குலோப் ஜாம் மாரி. நல்லா அருமையாக இருக்கும். இவங்க பெரும்பாலும் இதான் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி குலோப் ஜாம் ஃபேமஸ், அதுமாரி இங்கே இது ஃபேமஸ். அப்புறம் இந்த ஸ்வீட்டு சாப்பிடும்போது நல்லா ரகமாக இருக்குது. இந்த ஸ்வீட்லாம் ஊருக்கு போகும்போது தான் வாங்கிட்டு போக முடியும். ஏன்னா நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா, வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்ணும்ல.
இது செய்கிறது ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு தான். நான் ஊருக்கு போனால் கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா அது எனக்கு செய்ய தெரியும். பசங்களாம் சாப்பிட்டோம், நம்ம மட்டும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் போதுமா? அது ஒரே ஒரு இது தான். அரேபிய ஐட்டம் ஃபுல்லும் பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். அங்கே இங்கேன்னு சுற்ற வச்சு இப்போ தான் ஒரு ரெடியாக வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பத்து தூங்கும், தலை வர பயங்கரமாக வலிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.